பெத்த தாய் 2 குழந்தைங்க தூக்கி ட்ரைனேஜ் தொட்டியில் போடுது. குழந்தைகள் மீது அதிகமான நான் ஒருவரை கொலை செய்ய வேண்டும் ஐடியா சொல்லுதுங்க. அது யார் அவர், ஆணா பெண்ணா அப்படின்னு வரிசையாக சொல்லுது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வேற மாதிரி ஆகிட போகிறாங்க. செய்து பழகடா தமிழா பச்சை படுகொலைனார் பாரதிதாசன். அது ஒரு அர்த்தமே வேற. பச்சை படுகொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லா மனிதனும் புயலை, கூலிப்பு, தண்ணி, போதை, கஞ்சா போட்டு, அதனால இவன் தன்னை எதிர்த்து போராடாத பாலின திட்டத்தோட வல்லுறவை காமிக்கிறான். இது மிக நீண்ட நாட்களாக நான் பேசி வர ஒரு சப்ஜெக்ட். ஒரு ஆண்டுல 30,000 கோடி ரூபாய் இந்திய பணம் தாய்லாந்துக்கு போகுது. சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் படிச்சிருக்கீங்களா? இளங்கோவடிகள் எழுதுனது. அதுலேயே கோவலன் மாதவி வீட்டுக்கு போயிருக்கான். அப்போ அவங்க கொடியை திருந்தாவன சுடுறா கொள்றாங்கிறான். பாலியல் தொந்தரவுகள் எல்லாமே அதிகமாயிட்டு. காரணம் ஃபுல்லாக சார், சமீப காலமாக பெற்றோரே குழந்தைகளை கொல்ற மாதிரியான செய்திகள்லாம் நிறைய வருது சார். இதுக்கான காரணம் என்ன? பெரிய உளவியல் சிக்கலில் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மை. எல்லாம் மென்டல் ஆகிட்டான், சைக்கோ ஆகிட்டான். கொள்றதுன்னு செய்து பழகடா தமிழா பச்சை படுகொலைனார் பாரதிதாசன். அது ஒரு அர்த்தமே வேறு. அவர் சொன்ன அர்த்தமே வேறு. இவன் பச்சை படுகொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவர் சொன்ன அர்த்தம் வேறு. இங்கே வேறு அர்த்தத்தில் செயல்படுற. நேற்று பார்க்குற குழந்தைய கொண்டு போய் கழுத்தை அறுத்து கொள்றான். சேலத்தில் பார்க்குற பெத்த தாய் 2 குழந்தைங்க தூக்கி ட்ரைனேஜ் தொட்டியில் போடுது. குழந்தைகள் மீது அதிகமான தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சுட்டுங்கிறத நான் உணர்றேன். பாலியல் தொந்தரவுகள் எல்லாமே அதிகமாயிட்டு A to Z. காரணம் ஃபுல்லாக ஏங்க எது சொன்னாலும் கம்ப்யூட்டர் பதில் சொல்லுது. பார்த்தீங்களா? நான் ஒருவரை கொலை செய்ய வேண்டும் ஐடியா சொல்லுதுங்க. அது யார் அவர், ஆணா பெண்ணா அப்படின்னு வரிசையாக சொல்லுது. அப்போ எப்படி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வேறு மாதிரி ஆகிட போகிறாங்க. இப்போ ஆரம்பாக்கம்ன்ற பகுதியில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, 10 வயசு பொண்ணு ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டு அவங்கள அப்யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவரை தேடுறாங்க. இப்போ ரீசெண்டாக பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான கேசஸ் தொடர்ச்சியாக அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன? முன்னாடி போக்சோன்னு தனியாக சிறப்பு சட்டம் இல்லை. முன்னாடி ரேப்பு தான் 370 தான் போட்டாங்க. ஆனால் இப்போ போக்சோன்னு தனியாக வந்துருச்சு. அதனால் வழக்குகள் அதிகமாக நடக்குது, தவறுகள் நடக்குது, இல்லாமலாம் இல்லை. ஏன்னா இது என்னோடய உளவியலாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். எல்லா மனிதனும் புயலை, கூலிப்பு, தண்ணி, போதை, கஞ்சா போட்டு இம்பார்ட்டன்ஸை அதிகரிச்சிட்டு. நீ ஒரு ஃபீமேல், இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 25 வயசு 30 வயசு பொம்பளைகிட்ட போகணுன்னா அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாதுன்னு இவனே நம்புகிறான். ஏன்னா அவள் காரி தூக்கி விடுவான், நீ எல்லாம் ஒரு ஆம்பளை பூ அப்படின்னு. அதனால் இவன் தன்னை எதிர்த்து போராடாத பாலின திட்டத்தோட வல்லுறவை காமிக்கிறான். இது மிக நீண்ட நாட்களாக நான் பேசி வர ஒரு சப்ஜெக்ட். இங்கே விபச்சார விடுதியை அரசை ஏற்று நடத்த வேண்டும். இதே பாம்பே இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது. இந்த தண்டனை சட்டத்துக்குள்ளே தானே பாம்பே இருக்குது. லெட்லைட் ஏரியா, கிராண்ட் ரோடு. கொல்கத்தா இங்கே தானே இருக்குது. மேலை நாடுகளை பார்த்தீர்களாங்கிறீங்க. எல்லா நாட்டிலையும் விபச்சாரம் இருக்கு. துபாயிலே இருக்குது. அப்போ நீ ஒரு விஷயத்தை ட்ரைனேஜ் இல்லாத சிஸ்டமேட்டிக் வச்சுருக்க பிரச்சனை தான். மழைநீர் வடிகால் வச்சுருக்கோம். இல்லாட்டி தண்ணி நம்பி நம்ம வீட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வரையும் வந்துடுது இல்லை. அப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம் வேணும்ல. எல்லாம் செல்ஃபோன் வந்துருச்சு, அதில் ஆபாச படம் வந்துருச்சு, எல்லா டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போ விபச்சார விடுதி நடத்துறதுல என்ன தப்பு? நடத்துனா குழந்தைகள் மீதான தாக்குதல் குறைங்கிறது என்னுடைய ஒரு ரொம்ப நாள் நம்பிக்கை. நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த கருத்தை பேசிட்டு வர்றேன். ஆரம்பத்தில் ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருந்தது. ஒரு ஆண்டில் 30,000 கோடி ரூபாய் இந்திய பணம் தாய்லாந்துக்கு போகுது. பட்டாயாவுக்கு போகுது காசு. எதுக்கு போகுது பட்டாயாவுக்கு? பட்டையை கிளப்புறதுக்கு. உல்லாச சுற்றுலா. இன்ப சுற்றுலாங்கிறது பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க போகிறது. உல்லாச சுற்றுலாவுக்கு போகுது. ஏன் அந்த பணம் இந்தியாவுக்குள்ளே இருந்துட்டு போட்டுமே? 30,000 கோடி ரூபா இந்தியாவுக்குள்ளே இருந்துட்டு போட்டுமே, நம்மளோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம்ல. எதுக்கு அரசாங்கமே நடத்தணும்னு சொன்னோன்னா, கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியல தம்பி. 40 பேர் 50 பேர் 100 பேர்னு கண்ணு தெரியாமல் செத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அரசாங்கம் எடுத்த முடிவு சாராயத்தை ஒழிக்க முடியாது. நானே சாராயம் வைக்கிறேன், குடி, சாவாமையாவது இருந்துச்சு. ஏன்னா டாஸ்மார்க்கெலாம் யாரும் செத்து இல்லை, இன்றைக்கி வரைக்கும் செத்து இல்லை. ஒரு பேச்சில் விஷயங்கள் இருந்தாலும் முடிஞ்சு போச்சு, லட்சம் பேர் செத்துருவான். ஆனால் அப்போ கற்பழிப்பை குறைக்க முடியலன்னா என்ன செய்யணும்? அது ஓப்பன் தான் பண்ணணும். நான் சொல்கிறது பயங்கர எதிரடை தர்க்கமாக கான்ட்ரவர்சியலாக இருக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அது பார்க்குற நேயர்களுக்கே சொல்கிறேன். ஆனால் தனியாக உட்காந்து யோசிங்க, மனசாட்சி தொட்டு யோசிங்க. பம்பாயில் குற்றத்தை அடக்கவே முடியலை, கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. எல்லாம் இங்கே மாதிரி நம்ம மாதிரி கத்தி சண்டையெல்லாம் கிடையாது. அங்கே அடித்து கென் ஷாட்டு தான் எல்லாம். அரசாங்கம் பார்த்துச்சு. ஓம்னி காரை தடை பண்ணாங்க தெரியுமா பாம்பேயில். ஏன்னா சைடு ஸ்லைடிங் டோரை போட்டு சுடுறானுவோன்னு
சந்துக்குள்ளே போய்ட்டு சட சடன்னு அடிக்கிறது. சரி விபச்சார விடுதி ஓப்பன் பண்ணு, குடிச்சிட்டு அங்கேயாவது இருங்கடா விடிகிற வரைக்கும், காலையில் இருந்து போ, காலைல வேலை வந்துடும் எல்லாருக்கும். கல்கத்தாவும் அதே தான், சோனாகாட்சி. அப்போ இங்கே அது இருந்தால் அது குறையுங்கிறது என்ன போன்ற கருத்து. முற்போக்குன்னு பேசுகிறாங்க. நான் இது முற்போக்கு பேசலை. சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் படிச்சிருக்கீங்களா? இளங்கோவடிகள் எழுதுனது. அதிலே கோவலன் மாதவி வீட்டுக்கு போயிருக்கான். அப்போ அங்கேயே ப்ராஸ்டியூட் இருந்திருக்குல்ல. வள்ளுவன் படிச்சிருக்கீங்களா? திருவள்ளுவன். அதிலே சொல்கிறான், பரத்தையர் விலை மாதரோட போகிறது வந்து பிணத்தை கட்டிப்பிடிக்க சமம்னு சொல்கிறான். அப்போ அன்னைக்கே ப்ராஸ்டியூட் இருந்திருக்கு. ஆனால் வள்ளுவன் ஒரே ஒரு குறளை பற்றி சொல்ல. என்ன குறள் சொல்லுங்க பார்ப்போம்? கற்பழிப்பை பற்றி அவன் ஒரு குறள் சொல்லவில்லை. பாக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டான். கள்ளக்காதல்லேருந்து ஏட்டு சொல்லிட்டான். ஒரே ஒரு கொள்ள, கற்பழிப்பு மட்டும் சொல்லலை. உள்ளான் புலானை சொல்லிட்டான். இப்போ என்கவுண்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. வள்ளுவன் என்கவுண்டர் பண்ணுறாங்கல்ல, குடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடுங்கிறான். குடியாரை திருந்தாதனை சுடுறா கொள்றாங்கிறான் வள்ளுவன். நல்ல பெயரை காப்பாற்றணும்னா களை எடுக்கணும், என்கவுண்டர். இவ்வளவையும் சொன்னவன் ஒரு விஷயத்த சொல்லலை. கற்பழிப்புன்னு ஒரே ஒரு இடத்துல சொல்லலை. பிறப்புக்கும் எல்லா ஒப்புக்கும் சாதி பிரச்சனை கூட அதில் லைட்டாக டச் பண்ணி போயிருக்கான். ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு இப்போ இருந்திருக்கு, பொருளியல் வடிவில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒரு அறிவு கெட்டதை சொல்கிறேன். ஏன்னா நானும் திருக்குறள் விளக்க ஒரு எழுதிக்கிட்டு இருக்கேன், முடிக்க போகிறேன் ஆல்மோஸ்ட்டு. அப்போ கற்பழிப்பு பற்றி அவன் சொல்லலை. அப்போ அப்படி ஒரு பண்பட்ட சமுதாயத்தில் விபச்சாரம் இருந்திருக்கு. அப்போ இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டோம், நம்ம அதை ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு? இப்போ இங்கே எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த ஆபாச படங்கள் தொடர்பான நீங்கள் பேசியிருந்தீங்க, பார்க்குறாங்க அப்படின்னு, அதோட தாக்கம் இருக்குன்ட்டு. இப்போ ரீசெண்டாக ரிதன்யா கேஸில் வந்து அவருடைய கணவர் வந்து ஆபாச படங்களை பார்த்து அவர் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு உளவியல் ரீதியாக அப்படின்னு சொல்லி சில காணொலிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே அந்த மாதிரி சம்பவம் நடந்ததுங்களா? டிஸ்கவரி சேனலில் யானை செய்கிறத கூட காட்டுறாங்க. அதுக்காக பக்கத்தில் யானையை போய் செஞ்சு பாரு, தூக்கி போட்டு முயற்சி கூடாது ஒன்று. இவனும் சைக்கோத்தனம் பண்ணிக்கிட்டு முதல்ல ஆபாச படம் பார்க்குறதே உளவியல் பிரச்சனை. அது உங்களுக்கு தெரியுங்களா? ஒருத்த மேட்ரு பண்ணுறது, புருஷன் முன்னாடி மேட்ரு பண்ணுறத வீடியோ ஏற்றி விட்டு கார் வாங்குறாங்க. எவ்வளோ பெரிய தவறான உதாரணம். நாளைக்கு எப்படி உங்கள் பிள்ளைங்க சர்வே பண்ணுவாங்க? ஃபேமிலியோட போய் கார் வாங்குறாங்க. ரிதன்யா டெத்தில் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நான் பிஞ்சுகளை கொலை செய்வதை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்து நீங்கள் சாகிறதுக்கு என்ன பண்ணுறது? சட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும். ஆபாச படம் பார்ப்பது உளவியல் பிரச்சனை. அதெல்லாம் ஒரு காலத்தில் தியேட்டரில் ஏறி ஓடுனுச்சு. நீங்களாம் தியேட்டரில் படமே ஓட மாட்டேது. இப்போ இதில் எங்கள் ஆபாச படம் ஓடுறது, நல்ல படமே ஓட மாட்டுது. எல்லாம் ஒரு காலகட்டங்களில் இருந்துச்சு. மற்றபடி சட்டங்கள் நிறையா நமக்கு சாதகமாக இருக்குது, அதை பயன்படுத்தி தான் நம்ம வாழணுமே ஒழிய இந்த மாதிரி நம்மளே டிசிஷன் எடுக்கிறது, டிசிஷன் மேக்கர் கிடையாது. நம்ம உயிரை எடுப்பதற்கு இந்த உலகில் இருவருக்குமே உரிமை உள்ளது. ஒன்று பிரபஞ்சம், மற்றொன்று நீதிபதி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.